தங்கமே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு கடிதத்தை கொண்டு வந்து இருக்கின்றேன். என் பிள்ளை, உனக்கு மிகுந்த நெருக்கமான ஒரு உறவு உன்னை நினைத்து எழுதிய ஒரு கடிதம். அது எழுதியதோடு மட்டுமல்லாமல், உன்னிடத்தில் அதை கொடுக்க மனமில்லாமல், அங்கு தைரியமில்லாமல் அதை மறைத்து வைத்து கொண்டு இருக்கின்றது. உன் அப்பன் நான் இன்று அதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற காரணம் தெரியுமா? என் பிள்ளையே, இவரை நினைத்து நீயும் மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். இவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்றது எது போன்ற உணர்வு என்று கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவருக்கும் உனக்கும் இருக்கின்றது என்ன உறவாக இருக்கும் என்று நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாய். எப்பொழுதுமே உன்னை நினைத்த மனதோடு மனவேதனையில் ஆளாக்கி நிறுத்தி வைத்திருக்கிறார். இவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கின்றது. சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாத நேரம் என்று ஒரு நொடி கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்த வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டு இருக்கிறது என்றால் நம்மால் எப்பொழுது இந்த விஷயத்தை எப்படி பெற முடியும் என்று சொல்லி என் பிள்ளை வேதனை பட்டு கொண்டு இருக்கின்றாய். நிச்சயமாக என் குழந்தை, இந்த நேரத்தில் எந்த கடிதத்தை கொண்டு வந்து சேர்த்தால் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய தெளிவு கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கையில்தான் என் குழந்தையே, எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து விட முடியாது அல்லவா? நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நமக்கு தெரியாத பொழுது மற்ற விஷயங்களை எப்படி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும்? அதனால் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ மனதளவில் பயந்து கொண்டு இருக்கின்றாய். இந்த வாழ்க்கை உனக்கென்று இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களா? இப்பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலையினால் உன்னிடத்தில் இருந்து அவர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதற்காக அவர்களை நீ சந்தேகப்பட்டு விடாதே. தவறு. ஆனால் அவர்கள் எழுதிய கடிதத்தில் என்ன இருக்கிறது என்று நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நிச்சயமாக உனக்கு நடப்பது என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தை, இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் தந்து கொண்டு இருக்கின்றது. எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது மட்டுமல்லாமல், இந்த வாழ்க்கையில் நமக்கான உறவு என்று எண்ணி வாழ்ந்து கொண்டு இருந்த என் பிள்ளை, இவர்களின் நடவடிக்கைகளை தான் மிகுந்த மனவேதனை ஏற்படுத்தியது. எப்படி இவர்களிடத்தில் கேட்க முடியும்? எப்படி இவர்களிடத்தில் நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று சொல்ல முடியும்? ஒருவேளை அவர்கள் அப்படி இல்லை, நல்லபடியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் நம் மீது அல்லவா தவறு என்னவென்று தெரியாமல், ஏதென்று புரியாமல் என் பிள்ளை தவித்து கொண்டு இருக்கின்றாய். அந்த நேரத்தில்தான் உன் அப்பன் இந்த கடிதத்தை கொண்டு வந்து உன்னிடத்தில் தந்திருக்கிறேன். அவர் உண்மைகளை நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். எதையுமே அவர்களிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. ஏனென்றால் அதில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறது. அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கின்றார். அதை நீ இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ முடியும் என்று வேதனை பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த செய்தி இந்த அப்பன் மூலமாக உனக்கு கிடைக்கின்றது. இந்த செய்தி சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். இது நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று முதலில் அப்பன் சொல்கின்றேன். இந்த கடிதத்தை நான் வாசிப்பதற்கு முன்பாக முதலில் உன் மனதில் தெளியப்படுத்து. அப்பன் சொல்வது உண்மை. நம் மீது அன்பு வைத்தவர் நம்மை பற்றி எழுதிய விஷயம் எல்லாம் உண்மை. நமக்கு அப்பன் சொல்லும் பொழுது அதை நாம் தெளிவாக கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். முதலில் உனக்குள் தெளிவாக அதனை வைத்து கொண்டு அதன் பிறகு அப்பன் சொல்கின்ற விஷயத்தை என் பிள்ளை நீ கவனமாக கேட்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நான் உன் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறேன் என்று உனக்கு நன்றாக தெரியும். இந்த வாழ்க்கை உன்னை அன்று எனக்கு வேறு எதுவும் பெரிதாக கிடையாது. ஆனால் சில காலமாக இந்த வாழ்க்கை தொடர்ந்து ஏற்படுகின்ற பிரச்சனை
மேலும் மேலும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் தொடர்ந்து விழுகின்ற அடிகள் என்றும் எல்லாமே என்னை சந்தோஷமான மனநிலையில் இருந்து மாற்றிவிட்டது. முன்பு போல சர்வ சாதாரணமாக என்னால் இருக்க முடியவில்லை. நான் நானாக இருக்க முயற்சி செய்தாலும் அது என்னாலும் முடியவில்லை. ஏனோ எனக்கு வேதனைகள் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. என்ன அளவை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய கஷ்டங்கள் என்னோடு போகட்டும். நான் உன்னிடத்தில் சொல்லி உன்னை மனவேதனைக்கு ஆளாக்க விரும்பவில்லை. நான் இதை உனக்கு கூட தெரியாமல் தான் எழுதி வைத்திருக்கிறேன். ஏனென்றால் உன்னிடத்தில் சொல்வது போலத்தான் இதில் எழுதி இருக்கிறேன். உன்னிடத்தில் சொல்லாமலும் என்னால் இருக்க முடியவில்லை. ஆனால் நிச்சயமாக என் மனது உனக்கு புரியும். எந்த காலத்திலும் நீ என்னை சந்தேகப்பட மாட்டாய். எந்த காலத்திலும் என் மீது கொண்ட நம்பிக்கையை நீ கைவிட மாட்டாய். எப்படி ஆனாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்பது நிச்சயமாக உனக்கு தெரியும். எந்த காலகட்டத்திலும் நான் உன் கையை விட்டு விட மாட்டேன் என்பது என் அன்பு உணர்ந்த விஷயமாக இருந்தாலும் என்னுடைய இந்த போக்கானது, இந்த நடவடிக்கை நிச்சயமாக உனக்கு வேதனையை கொடுக்கும் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்னும் சில காலம்தான், எல்லாம் சரியாகிவிடும். சரியாகவுடன் நான் உன்னிடத்தில் அத்தனையும் சொல்லி மன்னிப்பு கேட்க முன் வருவேன். நான் இருப்பேன். இப்பொழுது என்னால் இருக்க முடியவில்லை என்பது தானே என்னுடைய பிரச்சனையாக இருக்கின்றது. அதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் நிச்சயமாக சரியாகும் என்னால். ஆனால் அத்தனை பிரச்சனைகளையும் நான் செய்து கொண்டு இருக்கின்றேன். எந்த அளவிற்கு நம் வாழ்க்கை நல்லபடியாக நாம் வாழ வேண்டுமோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை நான் நல்லபடியாக செதுக்குவேன். நம் ஆசைப்பட்டது போல முழுமையாக சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நீ அதுவரையிலும் சற்று பொறுத்திருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் என்னுடைய இந்த நிலையை கண்டு சந்தேகப்பட்டு விடாதே. ஒரு நாளும் உன் மீது கொண்ட அன்பிலிருந்து நான் ஒரு துளி அளவு கூட பின் வாங்குவது கிடையாது. உன்னை நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்பொழுது எனக்கு பின் தங்கள் வந்து விட்டது. அதில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற வேதனையில்தான் நான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறேன் தவிர வேற எந்த ஒரு விஷயமும் அல்ல. அதனால் என்னை புரிந்து கொள்கின்ற உனக்கு நிச்சயமாக இது புரியும். நான் எடுத்து சொல்லும் பொழுது நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளை, இப்படித்தான் அந்த கடிதத்தில் எழுதி இருக்கிறது. அதாவது உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் கொண்டு வந்த மனவேதனையினால் நிச்சயமாக உன்னோடு நேரடியாக பேச முடியாமல் கடிதத்தின் எழுதி வைத்திருக்கின்றேன். இவர்கள் எழுதிய இந்த கடிதத்தினால் என் பிள்ளை, உன்னுடைய மனது நிற்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கும். நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை உனக்கு பல சிறப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். வாழ்க்கையில் வருகின்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை மனநிறைவாக நிச்சயமாக வாழ்வாய். இதை நினைத்து வருத்தப்படாதே. அவர்கள் கடிதத்தில் இருந்தது உனக்கு புரிகின்றதா? அவர்கள் உன் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறார் என்றது நிச்சயமாக இந்த அன்பை புரிந்து கொண்டு நீ வேதனைப்படாமல் எல்லாம் நன்மைக்கே தான் என்று நம்பி நம் மீது அன்பு வைத்தவர்கள் ஒரு நாளும் நம்மை விட்டு செல்ல மாட்டார்கள் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே போதும். எல்லாம் உன் வசமாக மாறும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கும். நிச்சயமாக முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். நடப்பது அத்தனையும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் என்பதை நீ உணரத் தொடங்கி விடுவாய். என் தங்க பிள்ளைக்கு இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.